இல்லையா? ஏன்னா ஒரு வயசு, அந்த வயசு ஹார்மோன் சுரக்குது, எதிர்பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஏற்பட்டாதான் அவங்க மனுஷங்க. அந்த ஈர்ப்பு ஏற்படுறதா ஹார்மோன் சுரக்கலைன்னா நம்ம மனித பிறவி அல்ல. சரி, அப்ப அது என்ன பண்றது? அது என்ன உண்மையில் அது என்ன? நம்ம தவறா சித்தரிச்சு வச்சிருக்காங்கம்மா மீடியாக்கள். காதல்னா அது வேற என்னவோ அர்த்தத்துல வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணும் பையனும் பழகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அது காதல் கிடையாது. காதல்னா என்ன? உண்மையான அன்பு. உண்மையான அன்பு. ஒருத்தருடைய குணம் நமக்கு பிடிச்சிருக்கா, அவங்க மேல நமக்கு காதல் வரும். இப்போ உன் குணம் எனக்கு பிடிச்சிருந்தா உண்மையில எனக்கு காதல் வரும். எதிர்பாலினத்து மேலதான் வரணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? உண்மையான அன்பு. கொள்கை பிடிச்சா காதல் வரும், கருத்து ஒத்து போனா காதல் வரும், அவருடைய செயல்பாடு நமக்கு பிடிச்சிருந்தா காதல் வரும், அவங்களோட பேசினா நமக்கு சந்தோஷம் வருதுன்னா காதல் வரும். அதுதான் காதல். அது உண்மையான அன்பு. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதையில தயவு செஞ்சு போயிடாது. அது பெண்ணிடம், நீ பெண் குழந்தைங்க, உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேம்மா, எந்த இடத்துலையும் போய் மாட்டிக்காது. மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கு சிரமப்பட்டு அதை செய்து இதை செய்து வேண்டவே வேண்டாம். நீங்க அதுக்குள்ள விழுந்துடாதீங்க, வீழ்ந்துடாதீங்க. புரியுதா? அப்ப வாழ்க்கையில் அப்படி ஒண்ணே வேண்டாமாங்க அப்படின்னா நீ முதல்ல படிப்பை முடி, பக்குவப்படு, யூஜி முடி, பிஜி முடி. படிப்பு ஒண்ணுதான் நமக்கு அடையாளம். அதான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆண்கள் மூட்டை தூக்கி கூட குறைச்சுக்குவாங்கம்மா. ஐயா நீங்க கோபப்பட்டுக்காங்க, மூட்டை தூக்கி கூட குறைச்சுக்குவாங்க. சரியா? பெண்கள் என்னமா செய்ய முடியும்? யாருக்கிட்ட போய் நிற்கிறது? ஒரு பெண் இன்னொருக்கிட்ட போய் உதவி கேட்டால் தவறான பார்வையில் பார்க்கப்படுவோம். தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துலையும் நம்ம போய் கை நீட்டி நிற்கக்கூடாது. நாம நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா நமக்கு படிப்பு அவசியம். படிக்கிற காலத்துல நாம ஏன் தடமாறணும்? வாய்ப்புகள் நிறைய வரும். உன்னை பார்த்து 100 பேர் லவ் லெட்டர் கொடுப்போம், ப்ரப்போஸ் பண்ணுவோம். காத்துருந்தாங்க, இன்னொரு 5 வருஷம் காத்துரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருங்க. நீ ஒன்றும் உடனே சிறப்பத்துக்கு அடிக்க வேண்டாம், அது வேற மாதிரி ஆயிடும். சரியா? நீ என்ன சொல்ல, நீ கொஞ்சம் காத்துரு, இன்னொரு 5 வருஷம் காத்துரு, நான் படிச்சு முடிச்சிருவேன், யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு வேலை தந்துடுறேன், அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிரு. யாரா வேணா இருக்கட்டும். உண்மையிலேயே உன் மேல அன்பு இருந்து 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு படிச்சு ஒரு வேலையை வாங்கிட்டு அவன்கிட்ட நிக்கட்டும், அப்புறம் யோசிச்சுக்குவோம். நம்ம எப்படி யாரோட கல்யாணம் பண்ண தான் போறோம். பிடிச்சவங்களை பண்ணிட்டு போறதுல தப்புன்னு இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இப்ப படிக்கிற வயசுல நம்ம என்ன செய்யக்கூடாது? காதல் என்ற ஒன்றுக்கு அடிமையாக நம்ம வாழ்க்கைய துளைத்து விடக்கூடாது. அம்மா அப்பாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது வாழ்ந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எந்த சூழ்நிலையிலையும் நாம வாழணும், சுயமா வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எது மட்டும்தான் தேவை? படிப்பு. இப்ப படிக்கிற வயசுல நம்ம எதுவும் செய்யக்கூடாது, காதல்ல விழுந்து விடக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்தை என்ன செய்யும்?